12 மணி ஆச்சு, இன்னும் வரல. 10 மணிக்கு வரேன்னு சொன்னது, 2 ஹவர் வெயிட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலேயும் என்ன வெயிட் பண்ணுறது? ஏ ஹாய், சாரி லேட் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சா? 10 மணி வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வரீங்களே, இதான் உங்களுடைய டைம் சென்ஸா? ஹலோ ஹலோ பாஸ், நான் தான் மெசேஜ் போட்டேன்ல உங்களுக்கு. லேட் ஆயிடுச்சு, 12 மணிக்கு தான் நான் வருவேன், நீங்கள் வீட் அவ்வளோ சீக்கிரம் விடாதீங்கன்னு தான் கிளியராக மெசேஜ் போட்டேன். மெசேஜ் பார்க்கலையா நீங்கள்? என்னது மெசேஜா? ஐயோ, நம்ம ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. நான் மெசேஜே பார்க்கலையே. எப்படி? சரி, எப்படின்னா சமாளிப்போம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் மெசேஜ் படித்தேன். என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக நான் வந்துருப்பேன்னு எனக்கே தெரியல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வாங்க உள்ளே போய் காஃபி சாப்பிடலாம். இது என்ன ஒரு சைக்கோவா? 1/2 மணி நேரம் சீக்கிரம் வருவாங்கன்னு தெரியும், ஆனால் 2 மணி நேரம் சீக்கிரம் வந்து வெயிட் பண்ணுதே. முதல் டேட்டு தான், சரி பார்ப்போம். ஓகே, என்ன சாப்பிட்றீங்க? ஐ வில் டேக் ஒன் ஐஸ் கோல்ட் காஃபி. ஐஸ் கோல்டு காஃபியா? காஃபியை சூட் சூடாக தானே குடிப்போம், நீங்கள் ஐஸ் கோல்டாக கேட்குறீங்க? ஹலோ, ஐஸ் கோல்டு காஃபி நீங்கள் ட்ரை பண்ணது இல்லையா? இந்த கடையில் ஐஸ் கோல்டு காஃபி தாங்க பெஸ்ட்டு, ட்ரை பண்ணி பாருங்க. ஷூருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்க தான் போகிறேன். நீங்கள் ரொம்ப ஃபன்னி. அப்போ நான் ஐஸ் கோல்டு காஃபி தலைக்கீழே குடிச்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்லுவேன், அதையும் ட்ரை பண்ணி தான் பார்க்குறீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டேட் இல்லைங்களா, அதனால இதாக இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன், அவ்வளோதான். ஓகே ஓகே, நோ வரிஸ். நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்கிறேன், இது எனக்கு ஃபர்ஸ்ட் டேட் இல்லை. நான் பசங்களோட நிறைய டேட் போயிருக்கேன், ஆனால் எந்த பசங்களும் எனக்கு பிடிக்கல. இது வந்து டேட்டுன்னு ட்ரீட் பண்ணாதீங்க, இது ஒரு இன்டர்வியூ. நான் உங்களை இன்டர்வியூ பண்ண போகிறேன். எனக்கு உங்களை பிடிச்சிருந்தா இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவோம், இல்லைனா இப்போவே குட் பை சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு போயிடுவோம். காஃபி பில்லு நீங்கள் தான் பே பண்ணணும். என்னது, நிறைய டேட்டு போயிருக்கியா? இன்டர்வியூவா? காஃபி பில்லு நான் கட்டணுமா? அது இந்த இடத்துல காஃபி பில்லு எக்கச்சக்கமாக ஆகுமே. ஹலோ, ஏங்க இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? ஷாக் ஆகாதீங்க, இதெல்லாம் நார்மல் ப்ரோசஸ் தான், ஜஸ்ட் பி கூல். என்னங்க இது, டேட்டிங்னு கூப்பிட்டுட்டு இன்டர்வியூன்னு சொல்கிறீங்க? இன்டர்வியூக்கெல்லாம் நான் ப்ரிப்பேர் ஆக வரலங்க. அது பேசிக்கலி இன்டர்வியூனாவே எனக்கு கொஞ்சம் பயம், தெரியுமா உங்களுக்கு? டோன்ட் வரிங்க, நான் உங்ககிட்ட 3 கேள்வி கேட்பேன், அதில் எதுனா ஒரு கேள்வி நீங்கள் கரெக்டாக சொன்னாலும் வில் கண்டினியூ. நீங்கள் எல்லா கேள்வியும் தப்பாக ஆன்சர் பண்ணீங்கன்னா தென் வில் சே குட் பை. சரி, என்ன பண்ணுறது, பாதி நினைச்சாச்சு, ஃபுல்லாக நினைச்சிட வேண்டியது தான். ஓகே, உங்கள் கேள்வியை கேளுங்க. ஓகே, என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை ஒய்ஃபை நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுவீங்க? ஐயோ, நானும் முதல்ல நீங்கள் ஏதோ கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்பீங்கன்னு நினச்சேன். ரொம்ப சிம்பிளான கேள்வியை தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. சிரிச்சது போதும், ஆன்சரை சொல்லுங்கள். நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை 75% லவ் பண்ணுவேங்க, ஒய்ஃபை 25% லவ் பண்ணுவேங்க. அதே எங்க அப்படி? கேர்ள் ஃப்ரெண்ட் 75, ஒய்ஃப் 25? என்னங்க, 2 பேரையும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. அதனால ஒருத்தருக்கு அதிகமாகவும் ஒருத்தருக்கு கம்மியாகவும் தாங்க கொடுக்க முடியும். நான் இருக்கிறதே ஒன்று தானுங்க, 2 பேரை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால லவ்வை கொஞ்சம் பிரித்து தான் கொடுக்கணும். அதுலேயும் கேர்ள் ஃப்ரெண்டு கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் எங்கே ஒன்றாலும் வருவாங்க, அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் ஒய்ஃபு வீட்லேயே இருக்கிறதுனால கொஞ்சம் டார்ச்சர், அதனால தான் 25. என்னது, 2 பேரையும் மெயின்டைன் பண்ணுவியா? ஓகே ஓகே. கொஸ்டின் நம்பர் 2, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை ஹாப்பியாக எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க? அது ரொம்ப சிம்பிளுங்க. நான் டெய்லி காலையில் வெரைட்டி ஆஃப் கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸை டெய்லி கிஃப்டாக அனுப்பி என் கேர்ள் ஃப்ரெண்டை நான் ஹாப்பியாக சர்ப்ரைஸ் பண்ணுவேங்க. வாவ், ரியலி கேட்குறதுக்கே ரொமான்டிக்காக இருக்குங்க. அவ்வளோ செலவு பண்ணி தினம் காலையில் கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் அனுப்புறீங்களா? வாவ். இதில் காஸ்ட்லி இல்லை என்னங்க, கூகுளில் நிறைய இமேஜஸ் இருக்குங்க காஸ்ட்லி ஃப்ளவர்து. அதை அப்படியே க்ராப் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக அனுப்ப வேண்டியது தான். இதில் என்ன இருக்கு? ஹலோ, உங்கள் லாஸ்ட் 2 கொஸ்டினோட ஆன்சர் எனக்கு பிடிக்கவே இல்லை. போத் ஆர் ராங். உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ், இந்த கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணல, குட் பை தான். ஓகே, உங்களுடைய லாஸ்ட் கொஸ்டின், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, நான் லீவ் விட்டுருவேங்க. லீவ் விட்டுட்டு அவளை பார்த்துக்குவீங்களா? இல்லைங்க, லீவ் விட்டுருந்தா கேர்ள் ஃப்ரெண்டுக்கு லீவ் விட்டுருவேன், அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவள் எப்போ உடம்பு சரியாகி திரும்ப வராலோ அப்போ மீட் பண்ணிக்குவேன். அடப்பாவி, கேர்ள் ஃப்ரெண்டுக்கே லீவ் விட்டுருவியா? டேய், உன் நல்லா சும்மாவே விடக்கூடாதா? எறா, அவனுக்கு நல்லா ஒன்று பண்ணி அனுப்புகிறேன்.
எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும். நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே இருங்க. ஷியோர் டேக் யூர் டைம். நான் சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு டிசைட் பண்ணலான்னு இருக்கீங்க இல்லையா? டேக் யூர் டைம், நோ ப்ராப்ளம். நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். ஹே ப்ரோ, என்ன இன்னும் இங்கே உட்காந்துருக்க? உன் கூட வந்த பொண்ணு வேற பையனோட கார்ல ஏறி போயிடுச்சு, பார்க்கலையா நீ? என்னது, வேற பையனோட போயிடுச்சா? ஐயோ, அது எனக்கு கூட டேட்டிங் வந்த பொண்ணுங்க. அந்த பொண்ணு கிளம்பி 1/2 மணி நேரம் ஆச்சு. சரி சரி, பில்லு 1600 ஆகுது, கட்டிட்டு இடத்த காலி பண்ணு. ஐயோ, அந்த பொண்ணு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுச்சே. இந்த பொண்ணுங்களை நம்பவே முடியறதில்ல. எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ண எல்லா கொஷனுக்கும் இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. அதுலேயும் காஃபி 1600 பில்லு போட்டுட்டு போயிடுச்சு என் தலை மேலே. ஐயோ, லூசு பையன். பொண்ணுங்கன்னா அவ்வளோ கேர்லெஸ்ஸா? 2 பேரை மெயின்டைன் பண்ணுவானா? வாட்ஸ்அப்பில் அனுப்புவானா? கேர்ள் ஃப்ரெண்டுக்கு லீவ் விட்டுருவானா? போடா லூசு.